தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சார், சட்டமன்றத்துக்கு ரொம்ப எளிமையாக வந்திருக்கீங்க. எப்படி சார், எப்படி உணர்றீங்க? வேறு வேட்பாளர்கள்லாம் உங்களை எப்படி பார்க்குறாங்க சார்? வேலூர் மாவட்டம் கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக முதல்வர் நம்ம நெஞ்சமெல்லாம் குடியிருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள் என்னை வேட்பாளராக நிறுத்தினாங்க. ஆனந்த் சாருடைய அறிவுறுத்தலின் பேரில் நான் தேர்தல் களம் காணினேன். நம்ம கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதி மக்கள் என்னை 20,000 வாக்குகளுக்கும் மேலாக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தாங்க. இது 50 ஆண்டுகளில் நடக்காத மிகப்பெரிய புரட்சி. ஒட்டுமொத்தமாக தலைகீழாக புரட்டி போட்டுச்சு இந்த திராவிட கட்சிகளை. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பெயர் தான், ஒரே ஒரு முகம்தான். அது நம்ம முதல்வர், நம்ம நெஞ்சில் குடியிருக்கும் நம்ம அண்ணன் விஜய் மட்டும்தான். அது எப்படி சார் சாத்தியமாச்சு? ஏன்னா 50 வருட திராவிட அரசியல் எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். எப்படி அதை சாத்தியப்படுத்தினீங்க? எப்படி மக்கள்கிட்ட அதை எடுத்துகிட்டு போனீங்க சார்? நான் இந்த தேர்தலில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் விரும்பிட்டா, ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டா யாரையும் தோற்கடிக்க முடியும். எவ்வளவு பணபலம் இருந்தாலும் சரி, எவ்வளவு மக்களுக்கு அவங்க பரிச்சயமானவங்களாக இருந்தாலும் சரி, தேர்தலில் மக்கள் ஒருத்தரை விரும்பிட்டா எதிரில் இருக்கிறவங்க யாருமே ஜெயிக்க முடியாது. மக்கள் விருப்பம்தான் மகேசன் விருப்பம் அப்படின்றத இந்த 2026 தேர்தல் விஜய் அண்ணன் மூலமா மக்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க சார் உங்களுடைய கேவிகுப்பம் தொகுதிக்கு? நமது கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதி என்பது 72 ஊரக பகுதிகளை ஒருங்கிணைந்த ஊராட்சிகளை 72 ஊராட்சி ஊரக பகுதிகளை ஒருங்கிணைந்த பகுதி தான் வேலூர் மாவட்டத்தில் கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதி. முழுக்க கிராமங்கள் சார்ந்த பகுதி என்பதனால எந்த வளர்ச்சியும் இல்லாமல் நம்ம கேவிகுப்பம் தொகுதி இத்தனை ஆண்டு காலமாக இருக்குது. நிச்சயமாக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம கேவிகுப்பம் தொகுதி மக்களுக்கு எப்படி கர்நாடகா தமிழ்நாடு எல்லையான ஓசூர் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியில் கோலோச்சி இருக்குதோ, அதே போல் ஆந்திரா தமிழ்நாடு எல்லையான படதராமி பகுதியில் நிச்சயமாக நான் சிப்காட் தொழிற்சாலை அமைச்சு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 35,000 40,000 உள்ளூரிலே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்ற உறுதியை நான் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கும் பள்ளி படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிருக்கீங்க? உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் தான் என்ன தான் சார்? நிச்சயமாக கல்வியில் ஒரு புரட்சி நிச்சயமாக செய்வார் நம்ம மக்கள் முதல்வர், நம்ம முதலமைச்சர் அண்ணன் விஜய். அதில் குறிப்பாக எல்லாமே பேகு கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீண் விரயங்களில் அதிக செலவுகளை பண்ணுறாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நிச்சயமாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ஒவ்வொரு கட்டிடமும் குளிரூட்டப்பட்ட வசதியுடன், எல்லாம் நவீனமயமாக்கப்பட்ட மேசை, டிஜிட்டல் போர்டு, கணினி, அனைவரும் கணினி வசதியுடன் கூடிய அத்தனை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் பெற்று நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய குழந்தைகள் நிச்சயமாக உலகம் தரம் வாய்ந்த தென்கொரியா போன்ற ஒரு உலகம் தரம் வாய்ந்த கல்வியை என்னுடைய கேவிகுப்பம் தொகுதியிலும் அண்ணன் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். மிகப்பெரிய டிஜிட்டல் உலகத்தில் நம்ம குழந்தைங்களை நிச்சயமாக இந்த 5 ஆண்டில் கண்டிப்பாக பயணிக்க வைப்பார். சார், கேவிகுப்பம் தொகுதி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விவசாய பகுதியாகவே அறியப்படுகிறது. அதுக்கு நீங்கள் ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? விவசாயம் சார்ந்து பெரிய அளவில் முன்னெடுக்கிறதுக்காக? நிச்சயமாக பரதராமி லத்தேரி பகுதியில் மாம்பழ தொழிற்சாலை அமைத்து கொடுப்பேன்னு உறுதி கொடுத்துருங்க. நிச்சயமாக அதுக்கான துறை சார்ந்த அமைச்சரையும் நம்ம முதல்வரையும் ரெக்வஸ்ட் பண்ணி அவருடைய விண்ணப்பித்து நிச்சயமாக மாம்பழ தொழிற்சாலை அமைச்சு கொடுப்பேன். அதே போல் விவசாயம் சார்ந்த பகுதின்றதுனால கேவிகுப்பம் நம்ம மிகப்பெரிய அளவில் பெரிய நஞ்சு வரக்கூடிய தொழிற்சாலைகளெல்லாம் இல்லாமல் விவசாயத்திற்கு ஏற்ற தொழிற்சாலைகளை நிச்சயமாக நிறுவி வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பன்ற உத்தரவாதத்தை உங்கள் வாயிலாக சாணக்கியா வாயிலாக நான் போகிறேன். சார், ஒரு 2 நாளாக ஒரு கான்ட்ரவர்சி போய்ட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்களா? என்ன சார் கான்ட்ரவர்சி? ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து வேறு மாதிரி வெளியில் பேசிகிட்டு இருக்காங்களா? அது உண்மையா சார்? இல்லை, அதுக்கான முழுமையான விளக்கம் சாணக்கியா மூலமாக நான் கொடுக்குறேன்.
நான் எளிமையான வாழ்க்கையை வாழ விருப்பப்படுறேன். நான் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் நான் ஏழை இல்லை. அதே போல் ஊர் பெரியவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்கறதுக்காக நான் காலணி அணியாமல் பண்பானவனாக நடந்து கொள்ள நான் விருப்பப்பட்டேன். அப்படி தான் நான் செயல்படுவேன். ஆனால் அதை நான் பணக்காரன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நான் பணக்காரனும் இல்லை, ஏழையும் இல்லை. ஏழையை போல ஏழை மாதிரி ஏழைகளோடவே வாழக்கூடிய நான் ஒரு எளிமையான ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அந்த கஷ்ட நஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். நான் அதே போல தான் என்றைக்கும் ஏழையாகவே வாழ்ந்து இந்த மக்களுக்காகவே பணி செய்வான் இந்த தென்றல்குமார் என்ற உறுதியை என்னுடைய கேவிக்குப்பம் தொகுதி மக்களுக்கு நான் உறுதியாக கொடுக்குறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை ஏற்றுக்கினீங்களான்னு நான் கேட்டேன். அதே போல தான் உங்கள் வீட்டு பிள்ளையாக தான் நான் தூளோ கஞ்சியோ பச்சை புளி கரைச்சியாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு உங்களுக்காக நான் பணி செய்ய நான் தயாராக இருப்பேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக தான் நான் என்றைக்குமே நான் வாழ்வேன். எல்லா வேட்பாளர்கிட்டையும் கார் இருக்குது, பெரிய பெரிய பைக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் உங்ககிட்ட நீங்கள் கேபில் வரதை நான் பார்க்குறேன். இது எப்படி சார்? இது எனக்கு புரியலையே சார். உங்கள்கிட்ட உண்மையாக எதுவுமே இல்லையா? நிச்சயமாக பெற்றோர்கள் எனக்காக ஒரு சில விஷயமெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அது எனக்காக இருக்கும்போது அது என்னுடைய வரவு கணக்கில் நிச்சயமாக பிரமாண பத்திரத்தில் காட்டியிருப்பேன். நான் கார் இல்லைன்றது பிரமாண பத்திரத்தில் இல்லை, எங்கையிலும் உண்மையிலே கார் இல்லை. நிச்சயமாக அதுக்காக கார் வாங்கக்கூடிய வசதி இல்லை அந்த மாதிரியெல்லாம் கான்ட்ரவர்சி எடுத்துகிட்டு போகாதீங்க. நான் மக்கள் கையில் என்னைக்கு மக்கள் முன்னேற்றத்தை அடைஞ்சு மக்கள் மென்மேலும் வசந்தத்தை பெற அதுபோல் நடவடிக்கைகளை எடுப்பேன். அவங்க எப்போ மக்கள் வளர்ந்து வராங்களோ அவங்க எல்லா மக்களும் கார் ஒரு வீட்டுக்கு கார் லட்சியம்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம விஜயனை. மக்கள் எல்லாம் கார் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நான் கார் பயன்படுத்துவேன். நான் ஒரு எளிமையாக தான் வாழ்வேன்ற உத்தரவாதத்தை கொடுக்குறேன். நான் அப்படி தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். சார் இவ்வளோ வெயில் அடிக்குது, நீங்கள் செருப்பு போடாமல் நடக்கிறத பார்க்க முடியுது. எப்போ சார் நீங்கள் செருப்பு போட போகிறீங்க? ஏதாச்சும் ஒரு உங்களுக்குன்ட்டு ஒரு இது வச்சுருக்கீங்களா? இல்லை இப்போ தான் போடணும், தளபதி பதவி ஏற்ற அப்புறம் தான் போடணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சுருக்கீங்களா? செப்பல் போடாததுக்கான முழுமையான காரணத்தை நான் விளக்கமாகவே சொல்கிறேன். நான் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு ஒவ்வொரு ஊராகவும் ஒவ்வொரு வீடாகவும் நான் சந்திக்கும் போது நான் விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால எங்கள் அப்பா என்னை சொல்லி வளர்த்துருக்காரு. ஒரு வீட்டுக்கு போனாலே பெரியவங்க காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிறகு தான் உட்காரணும், டீ காஃபி கூட சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அதுபோல் தான் ஒவ்வொரு ஊருக்கும் நான் ஓட்டு கேட்க மக்களுக்கு சேவை செய்ய நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் போய் வணங்கும் போதும் அவங்க கையில் ஊர் பொதுமக்கள் கையில் ஆசீர்வாதம் வாங்கும் போதும் ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு ஒவ்வொரு வீடாக போகும்போது அதை கழட்டி மாட்ட ரொம்ப சிரமமாக இருந்தது. அதை விட மக்களுக்கு உண்மையாகவே நம்ம மரியாதை செலுத்தணும் அப்படின்றதுனால நான் காலணிகளை அணியல. பணம் இல்லாமல் காலணி அணியலை. நிச்சயமாக அப்படி நினைக்காதீங்க. காலணியெல்லாம் இருக்குது, மக்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக தான் நான் காலணி அணியினேன். நிச்சயமாக தேர்தல் முடிஞ்சிச்சு, வெற்றி பெற்றுட்டேன். மக்களுடைய பேராதரவோடு வெற்றி பெற்றிருக்கேன். மக்களுக்கு நல்லது செய்வேன். இப்போ நான் நன்றி தெரிவிச்சுட்டு மக்களுக்கு இன்னொரு 20 நாள் இருக்கும் நன்றி தெரிவிக்கிற நிகழ்ச்சி. அதை முடிச்சுட்டு நான் என்னுடைய காலணியில் நான் அணிவேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.